கரூர் சம்பவத்துல உயிரிழந்தவங்க குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கரெக்டா பதவியேற்று 2 மாசம் கழித்து கரூருக்கு போறாரு. அங்க போறது மட்டும் இல்லாம ஊர் மக்களை சந்திக்கிறது கூடவே கரூர் சம்பவத்துல உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அரசு பணிக்கான அந்த பணி நியமன ஆணையையும் இன்னைக்கு கொடுக்குறாரு. சரியா 12 மணிக்கு கரூர் ரீச் ஆனதுக்கு பிறகு வெண்ணெய்மலை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியோட மைதானத்துல தான் பொதுமக்களையும் உயிரிழந்தவங்க குடும்பத்தையும் சந்திக்கிறாரு. சொல்லப்போனா 10 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த மைதானத்துல கிட்டத்தட்ட 10,000 பேர் உட்காரலாமா. இருந்தாலும் வெறும் 5,000 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 5,000 நபர்களும் டோக்கன் பெற்று இப்ப லைன்ல காத்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி வரைக்கும் ஃபிளைட்ல வந்துட்டு திருச்சியிலிருந்து கரூருக்கு சாலை மார்க்கமா வராரு அப்படிங்கிறதையும் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இதுக்கான எல்லா விதமான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. அந்த மைதானத்துல கல்லூரி மைதானத்துல பொதுமக்கள் கிட்ட பேசினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கதான் அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களோட அந்த அரசு பணி நியமன ஆணைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுக்க போறாராம். இன்னொரு பக்கம் இந்த ஸ்பீச்சில் கலந்துக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே ஸ்நாக்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு திருச்சி மீட்டிங் அட்டன் பண்ணார்ல, அந்த திருச்சி மீட்டிங் எந்த மெத்தடில் அவங்க ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணாங்களோ அதே ப்ரோட்டோகால் தான் இங்கே கரூர்லையும் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி நின்று தான் பொதுமக்கள் கிட்ட பேச போறாரு. அவர் பேசக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்துக்கும் பொதுமக்கள் அமரக்கூடிய அந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட 100 மீட்டர் இடைவெளி விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்ப கரூர் போறதுக்கு முக்கியமான காரணமே உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அரசு பணி நியமன ஆணை ஒரு பக்கம் வழங்குறது இருக்கட்டும், உயிரிழந்த குடும்பத்தை இப்ப வரைக்கும் அவர் நேர்ல சந்திக்கல அப்படிங்கிறது தான் ஒரு விமர்சனமா வந்துட்டு இருக்கு. இப்போ அவர் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் பண்ணினாலும் கரூருக்கு போய் அவர் பார்க்கல அப்படிங்கிற விஷயம் அந்த விமர்சனங்களுக்காக ஒரு கரும்புள்ளியாக வந்திருக்கு. இன்னொரு பக்கம் கரூர் போகிறதுக்கான சந்தர்ப்பமும் அவர்களுக்கு ஏற்படலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ கரூர் போனதுக்கு பிறகு அந்த பொதுமக்களில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரூரில் உயிரிழந்த அந்த 41 பேர் இருக்காங்களே அவங்க ஒட்டுமொத்த பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு பேனர் ரெடி பண்ணியிருக்காங்களாம். அங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் மலர் தூவி மெழுகுவத்தி ஏற்றி தன்னோட அஞ்சலியை செலுத்தினதுக்கு பிறகு தான் பொதுமக்கள் கிட்ட உரையாற்ற போறாரு. கரூர் சம்பவத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, இதில் எதுவும் அரசியல் இருக்குதா, இத்தனை நாட்கள் நான் கரூர் வராதுக்கான காரணம் என்ன, இது மாதிரி பல விஷயங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் கொடுப்பாரு. பதில் கொடுத்ததுக்கு பிறகு தோல் இல்லாத ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னைக்கு கரூர் நடக்க போகுதாம். விஜய் அவர்கள் உயிரிழந்தவங்க குடும்பத்துக்காக அந்த மலர் தூவி மெழுகுத்தி ஏற்றி செலுத்த போற அந்த அஞ்சலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.